நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேற்று கொடுக்கப்பட்ட சம்மன் அடிப்படையில் ஆஜராக வந்திருக்கிறார். இன்று காலையில் அவர் வருவார்னு சொல்லப்பட்ட சூழலில் இன்று மாலை 6 மணி அப்படின்னாங்க. அப்புறம் 9:15 மணி அளவில் அவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. 6 மணி 8 மணி ஆகி இப்போ 9:30 மணிக்கு அவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அவரிடம் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட இருப்பதாகவும் 5 பேர் கொண்ட குழுவினர் அவரோடு இருப்பாங்க அப்படின்றதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிய வருகிறது. இந்த கேள்விகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? இதற்காக இன்னைக்கு மாலையில் வழக்கறிஞர் அணியோடு ஆலோசனை கூட்டம்லாம் நடந்தது. ஏன்னா இன்னைக்கு அவர் மாலையில் தான் சென்னைக்கு வந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகிறதுக்காக அவர் வந்தார். இந்த சூழலில் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இதே போன்ற விசாரணை 2023ஆம் ஆண்டு அவர் சந்தித்திருக்கிறார். அப்போ என்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படின்றத சீமான் ஏற்கனவே இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். இந்த சூழலில் சீமானுடைய வாகனம் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு அருகே வந்திருக்கிறது. அந்த காட்சிகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.